கல்யாணி நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ரிலீஸ் ஆகி ஐ திங்க் ரிலீஸ் அன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சேன். பட் நான் அந்த டைமில் ஊரில் இல்லை. ஸோ ஒரு வாரம் கழித்து திருப்பி வந்து பெரிய ஸ்க்ரீன்லலாம் பார்த்து அம்முக்கு கல்யாணிக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசி வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். அண்ட் வித்தின் இந்த டைமில் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் ஷி இஸ் டன். அவங்களோட இன்னொரு படம் இருக்குது, சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா அப்படின்னு. அதெல்லாம் கூட நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்றா போய் கேரளாவில் தியேட்டரில் பார்த்தோம். அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்சென்ட் ஒன்று டெலிவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அதை ஷீஸ் earned it and she deserves it. ஸோ அதனால் I was telling her I'm very very happy for you. நாங்கள் ஆக்சுவலி we've been a support to each other from the beginning. கண்டினியூவாக கேட்குறோம். படம் 300 கோடி வந்திருக்கு. கீர்த்தி படம் மகாநடி வந்திருக்கு. நிறைய ஹீரோயின் ஓரியன்ட் படம் பிஸ்னஸ் பெருசாக ஆகிட்டு ஹீரோயினுக்கு சம்பளம் 25 கோடி 50 கோடி அது ஏன் ஹீரோ மாதிரி வரமாட்டேங்குது? நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? இல்லை சார், இது வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கு நம்மளோட படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு ப்ரொடியூசருக்கு அந்தளவுக்கு காசு கிடைக்குதோ அன்றைக்கி தான் நம்ம அதை கேட்க முடியும். ஸோ பிகாஸ் இப்போது ஒரு க்ரூவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஃபீமேல் ஆக்டர்ஸுக்கு அந்த ஒரு இது கிடைக்கணும்னா நாளைக்கு என்னோட படம் ரிலீஸ் ஆகி இஃப் இட் மேக்ஸ் தட் மச் மணி அதுக்கப்புறமா நான் கேட்கலாம் சார். ஸோ அது வரைக்கும் வரட்டுமே, படம் வரட்டும், நல்லபடியாக நடக்கட்டும், அந்த டைமில் பார்ப்போம். சினிமாவில் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் உருவாகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே முந்திலேருந்து இப்போது டெஃபினெட்லி மாறி இருக்கு, உருவாயிருக்கு. இன்னும் நிறைய உருவாக வேண்டியதும் இருக்குது. ஸோ சம்வேர் இன் பிட்வீன்னு நினைக்கிறேன்.